ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்மளோட ரத்தத்தோட நிறத்தையே மாற்றி விடக்கூடிய ஒரு இயற்கை ஆரோக்கிய பானத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுதாங்க பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் இது நிறம் சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணம் பீட்டலைன் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டிஆக்சிடென்ட். இது உடலை சுத்தப்படுத்தும், ரத்தத்தை தூய்மைப்படுத்தும், மேலும் உடலில் சக்தியை இயற்கையாக உயர்த்துகிற ஒரு அற்புத தாய் தான் இந்த காய். நம்மளோட அன்றாட உணவில் இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பல நோய்கள் நம்மளை அணுக முடியாதுங்க. இந்த பீட்ரூட்டை எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு காய்கறியில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு முக்கிய காரணமே அதோடைய கவர்ந்து இருக்கிற நிறம் தான். அந்த நிறத்தை போலவே நம்மளுடைய உடலில் ரத்த ஓட்டத்தையும் இது அதிகரிக்கும், உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும், ஒற்றை தலைவலிக்கு தீர்வாக அமையும். ஆனாலும் எல்லாரும் இந்த ஜூஸை குடிக்காதீங்க. குடிப்பதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் விரிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் இது ஒரு இனிப்பு நிறைந்த வேர்களில் வளரக்கூடிய காய்னு சொல்லப்படுது. இதை பெரும்பாலான மக்கள் விரும்பவும் செய்கிறாங்க, வெறுக்கவும் செய்கிறாங்க. இது ஒரு சூப்பர் ஃபுட் நிலை வர தற்போது உயர்ந்திருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த பீட்ரூட் ஜூஸ் நம்ம பருகி வந்தால் ஏராளமான பலன்களை நம்மளால் பெற முடியும். ரத்த அழுத்தத்தை குறைக்கும். பீட்ரூட் ஜூஸ் குறைந்த ரத்த அழுத்தத்துக்கு உதவியாக இருக்குங்க. தினமும் 8 ounce வரை பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறவங்க சிஸ்டாலிக், டயஸ்டோலிக் போன்ற ரத்த அழுத்தத்தை குறைக்கப்படுது. பீட்ரூட் ஜூஸில் உள்ள நைட்ரேஸ் பொருள் ரத்தத்தில் கலக்கும்போது நைட்ரிக் அமிலமாக மாறுது. இது ரத்த நலங்களை ரிலாக்ஸ் செய்யுது. இதனால் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு ஒரு வரப்பிரதாசம் அப்படின்னு கூட சொல்லலாம். தினமும் அப்படி இல்லைனா 2 நாளைக்கு ஒரு முறை இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு வந்தோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் வேகமாக கட்டுக்குள்ள வருவதை உங்களால் உணர முடியும். 2012ஆம் ஆண்டின் ஆய்வின்படி பீட்ரூட் ஜூஸ் குடிப்பதால் பிளாஸ்மா நைட்ரேட் அளவை அதிகரிக்குது அப்படின்னும் உடல் செயல்திறனை அதிகரிக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. எனவே தினமும் 2 கப் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு வந்தோம் அப்படின்னா உங்களால் 10 கிலோமீட்டர் தொலைவை 12 வினாடிகளில் கடிக்க முடியும். அதே நேரத்தில் அவங்களோட ஆக்சிஜன் சக்தி செலவாகுவதை குறைக்க முடியும். தினசரி ஜிம்முக்கு சென்று கடுமையாக உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு நிறையவே எனர்ஜி தேவைப்படும். அதனால் பொதுவாக அவங்க அதிக புரோட்டீன் நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கொள்வது வழக்கம். அதோடு சேர்த்து இந்த பீட்ரூட் ஜூஸையும் குடிக்கலாம். இதே செயலிழப்பு உள்ளவங்களுக்கு தசைகளை வலிமை பெற செய்யும். 2015ஆம் ஆண்டு ஆய்வின்படி பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட் இதயத்துக்கு அதிக அளவிலான ஆற்றலை கொடுக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சீராக இயங்க செய்ய இதய தசைகளை வலிமை பெற செய்யுது. இதயம் செயலிழப்பு உள்ளவங்க இந்த பீட்ரூட் ஜூஸை குடிச்சு வந்தாங்க அப்படின்னா 2 மணி நேரத்தில் 13% வரை அவங்க இதய தசை வலிமை பெறுவதாக ஆய்வுகள் தெரிய வந்திருக்கு. டிமென்ஷியா அப்படின்றது மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக எடுத்து செல்வது தடைப்படுறது ஏற்படுற ஒரு பிரச்சனை தாங்க. 2011ஆம் ஆண்டு ஆய்வின்படி வயதானவங்களின் மூளைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க நைட்ரேட்டுகள் உதவுது அப்படின்னும் மேலும் நினைவுத்திறன் இழப்பை குறைக்குது அப்படின்னும் பீட்ரூட் ஜூஸில் குடித்ததுக்கு பிறகு மூளையை எம்ஆர்ஐ ஸ்கேன் செஞ்சபோது தெரிய வந்தது என்னென்னா, முன்பக்க மூளையில் அதிக ரத்த ஓட்டம் பாய்வது தெரிய வந்திருக்கு. முன்பக்க மூளை அப்படின்றது அறிவாற்றல், சிந்தனை மற்றும் நடத்தை ஆகியவற்றோட தொடர்புடையிருக்கு. எனவே டிமென்ஷியாவை தடுக்க குறைக்க இந்த உயர் நைட்ரேட் திறன் உதவியாக இருக்குது. இந்த பீட்ரூட் ஜூஸ் மிக குறைந்த கலோரிகளையே கொண்டிருக்கு. இதில் எந்தவித கொழுப்பு பொருட்களும் இல்லை. இதை காலை ஸ்மூத்தியாக எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னா போதுமான ஊட்டச்சத்து மற்றும் அந்த நாள் முழுவதும் தேவையான சக்தியை நம்மளால் பெற முடியும். அதனால் தேவையில்லாமல் உடலில் தேங்கும் கொழுப்புகளை தவிர்க்கப்படும், எடையும் குறைக்க முடியும். ஸோ எடை குறைக்கிற முயற்சியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பீட்ரூட் ஜூஸை குடிக்கலாம். இந்த பீட்ரூட்டில் அழகான இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கறது இந்த பீட்டலைன் தாங்க. இந்த பீட்டலைன் அப்படின்றது ஒரு ஆன்டிஆக்சிடென்ட்கள். இது தண்ணீரில் கரையக்கூடியது. 2014ஆம் ஆண்டு ஆய்வின்படி பீட்லைன் ஆன்டிஆக்சிடென்ட்கள் சில புற்றுநோய் செல்களுக்கு எதிரான ஆற்றலை கொண்டிருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. பீட்டாலின்களில் கீமோ தடுப்பு திறன்களை கொண்டிருக்கு. இது நம்மளோட உடலில் உள்ள நிலையற்ற மற்றும் தேவையற்ற செல்களை கண்டறிஞ்சு அழிக்க உதவியாக இருக்குன்னு சொல்லப்படுது. பொட்டாசியம் அப்படின்றது ஒரு எலக்ட்ரோலைட்டுங்க. இது நரம்பு மற்றும் தசைகளின் செயலாக்கத்திற்கு உதவியாக இருக்கும். பொட்டாசியம் அளவு குறையும் போது சோர்வு, பலவீனம் மற்றும் தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. குறைவான பொட்டாசியம் ஒழுங்கற்ற இதய துடிப்புக்கு காரணமாக அமையுது. பீட்ரூட்டில் இந்த பொட்டாசியம் அதிக அளவு இருக்குங்க. எனவே நீங்கள் போதுமான அளவு பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடலுக்கு தேவையான பொட்டாசியம் அளவு சரியாக இருக்கும். உங்கள் உடலுக்கு தேவையான தாதுக்கள் கிடைக்காவிட்டால் உடல் செயல்பாடுகள் சரிவர நடைபெறாது. சில தாதுக்கள் உங்களை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவியாக இருக்கும். சில தாதுக்கள் எலும்பு மற்றும் பற்களுக்கு உதவியாக இருக்கும். பீட்ரூட் ஜூஸில் கால்சியம், இரும்புச்சத்து, மக்னீசியம், மாங்கனீஸ், பாஸ்பரஸ், சோடியம், ஜிங்க், காப்பர், செலினியம்,
விட்டமின் சி போன்றவை இருக்குது. இந்த பீட்ரூட் ஜூஸில் விட்டமின் சி சத்து அடங்கியிருக்கு. விட்டமின் சி அப்படின்றது ஆன்டி ஆக்சிடென்ட்களுங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, செல்கள் சேகமாகுவதை தடுக்குது, கொலாஜன் உற்பத்தி, காயம் குணமாகுதல், இரும்பு சத்து உறிஞ்சும் திறன் போன்றவற்றிற்கு இது உதவியாக இருக்குது. கல்லீரல் செயல்பாடு சரியா இல்லை அப்படின்னா ஆல்கஹால் அற்ற கொழுப்பு கல்லீரல் நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. கீழ்கண்ட காரணங்களால் கல்லீரல் நோய் ஏற்பட காரணமாக அமையும். மோசமான உணவு பழக்கம், அதிகமான ஆல்கஹால் அருந்துதல், நச்சு பொருட்களின் வெளிப்பாடு, உட்கார்ந்த நிலையில் வேலை பார்த்தல். பீட்ரூட்டில் பீட்லைன் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. இது கல்லீரலில் உள்ள கொழுப்பு படிவுகளை தடுக்க அல்லது குறைக்க உதவியாக இருக்கும். உங்கள் கல்லீரலில் நச்சுக்கள்லேருந்து பாதுகாக்க பீட்டைன் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஃபோலேட் அப்படின்றது பி விட்டமின் கொண்டதுங்க. இது முதுகெலும்பு, அனன்சிபாலி போன்ற நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுக்க உதவியாக இருக்குது. இது உங்களுக்கு பிறப்பு குறைபாடு, குழந்தை பிறப்பதை தடுக்குது. பீட்ரூட் ஜூஸில் ஃபோலேட் அதிக அளவு இருக்குது. எனவே வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ஏற்ற வகையில் 600 மைக்ரோகிராம் அளவு நீங்கள் எடுத்துக்கொண்டால் குழந்தை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு அதிக கொலஸ்ட்ரால் இருந்தால் பீட்ரூட் ஜூஸை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கொள்ளுங்க. 2011ஆம் ஆண்டு ஆய்வின்படி பீட்ரூட் சாறு கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைக்ளிசரைடை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்குது. மேலும் கல்லீரலில் உள்ள ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்குது. பீட்ரூட்டில் உள்ள கொழுப்பை குறைக்கும் திறனிற்கு ஃப்ளவனாய்டுகள் மற்றும் ஃபைட்டோ நியூட்ரியன்ட் போன்றவைகள் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறாங்க. இந்த பீட்ரூட் சாப்பிட்ட பிறகு உங்களோட சிறுநீர் அல்லது மலம் இளஞ்சிவப்பு நிறத்தில் போனால் பயப்பட தேவையில்லை. இது பிட்யூட்ரியா நிலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலை பாதிப்பில்லாது தான். உங்களுக்கு ரத்த அழுத்தம் குறைவாக இருந்தால் பீட்ரூட் ஜூஸ் குடிப்பது மேலும் ரத்த அழுத்தத்தை குறைச்சிவிடும். எனவே உங்கள் ரத்த அழுத்தத்தை கண்காணித்து கொண்டே இருங்க. உங்களுக்கு சிறுநீர் கற்கள், கால்சியம் ஆக்சலேட் பிரச்சனை இருந்தால் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் குடிக்க வேண்டாங்க. பீட்ரூட்டில் இயற்கையாகவே ஆக்சலேட்கள் இருக்குது. இது சிறுநீரக கற்கள் இயற்கையிலேயே உருவாக்க உதவியாக இருக்கும். இதனால் சிறுநீரக கற்கள் உருவாகி வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த பீட்ரூட் ஜூஸை எவ்வளோ குடிக்கலான்னு தெரியுமா? காலையில் காலியான வயிற்றில், அப்படி இல்லைன்னா காலை உணவுக்கு பிறகு அரை கப் குடிக்கிறது போதுமானது. தினமும் குடிக்க வேண்டாம். வாரத்தில் 3லேருந்து 4 முறை குடிக்கிறது போதுமானது. பச்சையாக குடிக்காமல் கொஞ்சமாக நீர் கலக்கி குடிக்கலாம், இன்னுமே சிறந்தது. இந்த பீட்ரூட்டில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் சி, ஃபோலேட், இரும்பு, மாங்கனீஸ், பொட்டாசியம், நார்ச்சத்து, இது எல்லாமே சேர்ந்து உடலை சுறுசுறுப்பாக வச்சுருக்குது. பீட்ரூட் ஜூஸ் குடித்தா உடல் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், முகம் பளபளப்பாக மாறும். இந்த பீட்ரூட் ஜூஸ் நம்ம குடித்தோம் அப்படின்னா இரத்த குழாய்களை தளர்வாக்குது, இரத்த ஓட்டம் சீராக்குது, உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குது, இதய நோய் ஏற்பட வாய்ப்பும் குறைவாக இருக்கும், மூளையோட செயல்திறனை அதிகரிக்குது, இரத்த சோகைக்கு எதிராக நமக்கு உதவி பண்ணுது, செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, தோல் மற்றும் முடிக்கு நன்மைகளை அளிக்குது, கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியமாக இருக்க உதவி பண்ணுது. பீட்ரூட் ஜூஸ் அப்படின்றது ஒரு இயற்கை மருந்துங்க, ஒரு இளமையின் ரகசியம், ஒரு இரத்த சுத்திகரிப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் எந்த நல்ல விஷயத்துக்கும் அளவு தேவை. சரியான அளவில் சரியான நேரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் முழுக்க புத்துணர்ச்சி கிடைக்கும். உங்களில் எத்தனை பேர் ரெகுலராக பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.